யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம். முதலாவது யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்நானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்த்தரை பற்றி கர்த்தருடைய தூதனானவர், தேவ தூதனானவர் அப்படின்னு ஒரு ரெஸ்பெக்ட் வேர்டில் மதிப்புக்குரிய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கும். அது சாதாரண தூதன் அல்ல, அது கர்த்தரே தான். இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை வாசிங்க தங்கச்சி. வழியில் உன்னை காக்கிறதற்கும், யாரை? இஸ்ரவேல் ஜனங்களை காக்கிறதற்கும், மோசேயையும் காக்கிறதற்கு. வழியிலே நான் காக்கணும், உன்னை நான் காக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வழியிலே ஆண்டவர் நம்மை காக்க வேண்டும். வழி பிரயாணங்கள் இருக்கிறது. நம்முடைய பிரயாணங்களிலே நம்மை காக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு காரியம், ஒன்று சாதாரண தூதன், இன்னொன்று கர்த்தருடைய தூதன். கவனிங்க, நான் வழியிலே உங்களை காக்கும்படி, உன்னை காக்கும்படிக்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்கணும். எங்க போகணுமோ, எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே கொண்டு போய் உன்னை சேர்க்கும்படிக்கு இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். கவனிங்க, அப்ப ரெண்டு காரியத்தில் பார்க்குறோம். உன்னை வழியிலே காக்க வேண்டும், நீ போய் சேர வேண்டிய ஸ்தானத்தில் உன்னை போய் சேர்க்கணும். ரெண்டு காரியம், காக்கணும், சேர்க்கணும். அதுக்காக உனக்கு முன்பாக நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார். தூதனை அனுப்புகிறேன். அப்போ அந்த தூதன் எப்படி என்னையும் உங்களையும் காக்கும்படியாக, நானும் நீங்களும் போய் சேர வேண்டிய இடத்தில் சேரும்படியாக ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புகிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இது நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ தேவதூதன் இல்லை, நம்ம பின்னால் பார்க்கலாம். சரி, அந்த தூதன் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த தூதனானவர் என்ன செய்கிறார் தெரியுமா? யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 19-20 வசனம் வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த, அப்பொழுது இஸ்ரவேல் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி, தேவதூதனானவர் எங்க போயிட்டு இருக்கார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக முன் சென்று அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற தூதனானவர் விலகி எங்க முன்னால போறாரு. அவர் தான் முன்னால போறாரு. அப்படி முன்னால போகிறவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். ஏன்? கவனிங்க, எங்க அப்படியே தேவதூதனானவர் போயிட்டே இருக்காரு. இப்போ முன்னால போயிட்டு இருக்கிற அந்த தேவதூதனானவர் விலகி, எப்படிங்க விலகி? எங்க முன்னால போனவர் விலகி பின்னாக நடந்தார், அவர்களுக்கு பின்னாக நடந்தார். ஆமென். எதுக்காக? நல்லா கவனிங்க, உங்களுக்கும் எனக்கும் வழிகாட்டியாகவும், உங்களையும் என்னையும் காக்கும்படியாகவும், உங்களையும் என்னையும் போய் சேர வேண்டிய இடத்தில் சேர்க்கும்படியாக மிக கவனமாய் கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். ஆமென். இப்போ முன்னால் போயிட்டு இருந்த தேவதூதனானவர், வசனம் அழகா சொல்றது, விலகி. அப்படின்னு நம்மளை விட்டு விலகிட்டாரா? சில வேளைகளிலே கர்த்தர் விலகி அப்படின்னா நம்ம தப்பாக நினச்சக்கூடாது. ஐயோ, என்னை விட்டு விலகி போயிட்டாரா? ஒரு நாளும் உங்களை விட்டு
விலகி போகிறதில்ல. ஆனால் ஏன் விலகினார்? அதற்கு ஒரு காரணம் உண்டு. அவர் முன்னால் போன தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு பின்னாக நடந்தாராம். ஆண்டவர் நம்ம கூட நடக்கிற தேவன். அவர்களுக்கு பின்னாக நடந்தார். ஏன் முன்னால போனவர் விலகி ஏன் பின்னால வந்துட்டார்? முன்னால போயிட்டு இருக்காரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக, திடீரென்று விலகிட்டாரு. விலகி பின்னால வந்து என்ன பண்ணாராம்? நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி, அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகிருச்சு. சில வேளைகளில் கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்னால இல்லையே, விலகும்போது என்ன நினைப்போம்? ஐயோ, ஆண்டோடைய பிரசன்னம் ஏதோ என்னை விட்டு விலகினது மாதிரி இருக்குதே. இல்லை இல்லை இல்லை, விலகலை. முன்னால போனது எங்கே இருக்குது? பின்னால் வந்துருச்சு. ஆமேன். ஒரு அலையிலேயே சொல்லுமா? கவனிங்க, முன்னால போனது பின்னால் வந்துருச்சு. அப்போ அவர்களுக்கு முன்னால் கர்த்தருடைய தூதனானவர், அதாவது தேவதூதனானவர் பின்னால் வந்த உடனே மேகஸ்தம்பம் என்ன ஆயிடுச்சு? விலகி அவர்கள் பின்னே நின்றது. அவருக்கு பின்னே நின்றது. கர்த்தரே விலகிட்டாரு, நான் என்ன போறது? மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னாக நின்றது. அது எகிப்தியரின் சேனையையும், அது எது? அந்த மேகஸ்தம்பம் அது எகிப்தியருடைய சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையையும், இஸ்ரவேல் சேனையையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்திற்கு அது மேகமும் அந்தகாரமா இருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு மேகமும் அந்தகாரமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. ஆமே, எவ்வளவு சூப்பர் பார்த்தீங்களா? ஏன் ஆண்டவர் விலகினாரு? ஏன் முன்னால போனார் பின்னால வர்றாரு? சில வேளைகளில் நம்ம தயங்கிடுவோம் இல்லை? கர்த்தருடைய வழி நடத்துதல், கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தர் நம்ம மேல் வச்சிருக்கிற அந்த அக்கறை நமக்கு தெரியாம போயிடுது. சத்துரு மறைமுகமாய் வருகிறான், சாத்தான் தாக்க வருகிறான். அவன் நம்ம குடும்பத்தில் வந்து கலந்துடக்கூடாது, நம்ம குடும்பத்தை தாக்கிடக்கூடாது. ஆண்டவர் அதுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு பிரிவினை உண்டு பண்ணுறார். டக்குன்னு நடுவில் வந்து அப்படியே வந்து நிற்கிறார். பார்த்தீங்களா? அதுதான் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படியே வந்து நின்றுட்டார். மேக ஸ்தம்பமும் வந்துருச்சு. இப்போ இரவிலே இஸ்ரவேல் மக்களும் அந்த எகிப்தினுடைய சேனையும் ஒன்றோடு ஒன்று கலக்காதபடி, சேராதபடி, அவர்கள் வந்து தாக்காதபடிக்கு அந்த ரெண்டுக்கு நடுவில் மேகஸ்தம்பம் வந்து நின்றது. அந்த மேகஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி இருந்துச்சா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருந்தது. அதே சமயத்தில் எகிப்தியருக்கு அந்தகாரமும் இருளும். அப்படித்தானே வருது தங்கச்சி? மேகமும் ஒரு பெரிய மேக கூட்டம். திடீர்னு இந்த மேகம் வந்துட்டு இருக்கிற மேகம் வந்து அப்படியே சூரிய வெளிச்சத்தை மறைச்சிடும். பார்த்தீங்களா? அது பயங்கரமாக, ரொம்ப பயங்கரமாக மறைச்சது. அப்படியே இருளும் மந்தமும் ஆயிடுச்சு. அப்படியே இருட்டாயிடுச்சு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணி, இந்த எகிப்து ஜனங்கள் பிரயாணம் பண்ணி முன்னால் போக முடியுமா? முடியாது. ஏன்? தேவதூதனானவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக போய்கொண்டிருந்த அந்த கர்த்தர் விலகி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாக வந்து நின்றார். மேகஸ்தம்பம், கர்த்தர் போன மேகஸ்தம்பம் போச்சு. ஐயோ, தேவதூதனானவரே பின்னால் போயிட்டாரு, போ நம்மளும் வந்துடலான்னு மேகஸ்தம்பம் வந்துருச்சு. இப்போ மேகஸ்தம்பம் வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த மேகஸ்தம்பம் எப்படி இருந்துச்சு? வெளிச்சமாக இருந்துச்சு. அதே சமயத்தில் எகிப்து போர் வீரர்களுக்கும் எகிப்தின் அந்த படைக்கும் அது எப்படி இருந்துச்சு? அந்தகாரமும் இருளாக இருந்துச்சு. ஆமென். கர்த்தர் எவ்வளோ நல்ல தேவனாக இருக்கிறார், நம்ம மேலே எவ்வளோ அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்ம நினச்சிக்கிறோம் கர்த்தர் விலகிட்டாரோ, கர்த்தர் ஏன் இதை செய்யலை, முன்னால் தான் போயிட்டு இருந்தார், திடீர்னு விலகிட்டார், உடனே நம்மளை விட்டு ஆண்டவர் விலகிட்டார். இல்லை, விலகலை. முன்னால் போனவர் இப்போ பின்னால் வர்றார். பிள்ளைகள் நம்ம
நம்ம பிள்ளைகள் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேர பிள்ளைகள் போகிறாங்க, உங்கள் பிள்ளைகள் போகிறாங்க. பிள்ளைகள் போகும்போது நீங்கள் பின்னால் போகிறீங்க, எதுக்கு? பாதுகாக்கிறதுக்கு. பிள்ளையை பார்த்துட்டு கண்ணெல்லாம் பிள்ளைகள் மேலே இருக்கும். ஆண்டவருடைய பார்வையும் உங்கள் மேலே இருந்துகிட்டே இருக்குது. ஆமென். எந்த சத்ருவும் எந்த ஒரு எதிர்ப்பின் சக்திகளும் உங்களையும் என்னையும் நெருங்க விடாதபடி கர்த்தர் பின்னாக வந்து காக்கிறவர். முன்னாலையும் காக்கிறவர், பின்னாலையும் காக்கிறவர். தேவைப்பட்டா முன்னால போவார், தேவைப்பட்டா பின்னாலையும் வருவார். முன்னும் பின்னும் இருந்து காக்கிற ஒரு தேவன். பிரைஸ் தி லார்ட். சரி, அடுத்தது 23, யாத்திராகம் 23:21. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து. சரி, இப்போ ஒரு தூதனை அனுப்புவேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. அந்த எதை பாருங்க, அவர் சமூகத்தில் எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவருடைய சமூகத்தில் எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருந்து அவருடைய வாக்குக்கு செவி கொடு. மோசையாகட்டும், இஸ்ரவேல் ஜனங்களாகட்டும், அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணுமா? செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. அவரை என்ன செய்யக்கூடாதான்? கோபப்படுத்தாத. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. ஏன் அவர் சொன்னபடி கேட்கணும்? அவர் கோபப்பட்டுருவார். அவருடைய வார்த்தையை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தின் முடிவில் என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. ஆமென். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. சொல்லுங்க, அவர் நாமம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. கவனிங்க, என்ன அவர் நாமம் உள்ளத்தில் இருக்கிறது? என்ன நாமம்? நீங்க என்ன நினைச்சு பார்க்குறீங்க? சும்மா சொல்லுங்களேன், என்ன நாமமா இருக்கும்? நான் ஏத்துக்கிறேன். வெரி குட். மோசே போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். கவனிங்க, யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. யாத்திராகம் 3:13-14. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். என்னை அனுப்புறீர், போ சொல்லுகிறீர். நான் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் போய் நான் சொன்னா, அப்படியா உன்னை அனுப்புனாரா? அப்படின்னா உன்னை அனுப்புறவருடைய பெயர் என்ன? அவருடைய நாமம் என்ன? நான் என்ன சொல்லுவேன்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் மோசையோடு சொல்லி இருக்கிறவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். நீ போய் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்லு. யாரு? இருக்கிறவராய் இருக்கிறேன். என்னங்க அவருடைய நாமம் என்ன? இருக்கிறவராய். ஏயா பேரக்கட்டா இருக்கிறவராய் இருக்கிறேன். அது என்னன்னா, அந்த இருக்கிறவராய் இருக்கிறேன் என்பது தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். எப்படிங்க? தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அந்த இருக்கிறவராய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனுடைய நாமம் என்ன அப்படின்னா, யாத்திராகமம் 6:3 படிச்சு பாருங்க. யாத்திராகமம் 6:3. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற நாமத்தால்
நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் யெகோவா என்கிற நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. மோசேக்கு அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். என்னன்னு சொல்லி? யெகோவா. யெகோவாங்கிற நாமத்தில் வெளிப்பட்டார். அவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமான, ஆனாலும் யெகோவா என்கிற என்னுடைய நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறிவிப்படவில்லை. நல்லா கவனிங்க. யெகோவாங்கிறது ஹீப்ருனுடைய வவ்வல்ஸை சேர்த்து, முதல்ல வவ்வல்ஸ்லாம் கிடையாது, வவ்வல்ஸை சேர்த்து யெகோவா. ஆனால் யாவே, எப்படிங்க? யாவே. அப்போ அந்த யாவேங்கிற தேவன் தான் இங்கே இந்த பூமிக்கு யெஷுவா அப்படின்னு வந்தார். யெஷுவான்னு என்ன? இயேசு. சொல்லுங்க, யெஷுவா. எபிரேய மொழியில் யெஷுவா அப்படின்னு வந்தார். யாரு? யாவே. இப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. என் நாமம் அவர் பார்த்தீங்களா? நம்ம இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் புரிந்து கொள்ளாமல் இருக்கும். ரொம்ப அழகாக தெளிவாக பைபிள் அழகாக வரும். என் நாமம் அவர் உள்ளத்தில். இப்போ இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மாம்சத்தில் வந்தார். அவர் ஒரு நாமத்தை சொன்னார், தூதர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டது. என்ன அது? யெஷுவா, இயேசு. அவர் உள்ளத்தில் இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தில் அவர் வைத்தார். ஜீசஸ், இயேசு. அது மட்டுமல்ல, மேசியா, அவர் தான் மேசியா, கிறிஸ்து. ரொம்ப அழகா இருக்கு. அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. சாதாரணமல்ல, என் நாமமே அவருக்குள்ள இருக்கு. பிரைஸ் தி லார்ட். என்னது? யாவே. யாவே அப்படிங்கிற நாமம் உள்ளே இருக்கிறது. சரி, அந்த தூதனானவர் வந்தார். அந்த தூதனானவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக போனார். அந்த தூதனானவர் போயிட்டு இருந்தவர் விலகி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாக வந்து அவர்களை காக்கும்படி எகிப்தின் சேனை ஒன்று சேராதபடிக்கு மேகஸ்தம்பத்தை வைத்து, அந்த மேகஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாகவும் அதே சமயத்தில் எகிப்தின் அந்த போர் வீரர்களுக்கு சேனைக்கு இருளும் மந்தவுமாய் இருந்துச்சு. கர்த்தர் காக்கும்படி அப்படியே இருந்தார். அவருடைய உள்ளத்தில் என்னுடைய நாமம் இருந்தது. ஆமென். அந்த நாமம் என்ன? யாவே. நான் ஏதோ சொல்ல நினச்சிட்டு இருக்காதீங்க. வேத பண்டிதர்களும் சொல்லக்கூடியதான் நான் சொல்கிறேன். சும்மா நான் வந்து கதவெல்லாம் விட்டுட்டு இருக்கல. யாவே. ஆமென். அந்த யாவே தான் நம்ம கிட்ட மாம்சத்தில் வெளிப்படும் பொழுது எப்படி வந்தார்? யெஷுவான்னு வந்தார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. மாம்சத்தில் வெளிப்படும் பொழுது அவருக்குள் இருந்த நாமம் தான் யெஷுவா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரைட். இப்போ மூன்றாவதாக 23, 22 வாசிப்போம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன். அவ்வளவுதானே? நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு
நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில், நீ அவர் வாக்க நல்லா கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில், உன்னுடைய சத்துருகளுக்கு நான் எப்படி இருப்பேன்? சத்துருவா இருப்பேன். உன் எதிரிகளுக்கு நம்ம போய் பகைக்க வேண்டாம். அவர் சொல்றாரு, உனக்கு யார் சத்துருவா இருக்காங்களோ நான் உங்களுக்கு சத்துருவா இருப்பேன். உன்னை யார் விரோதிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் விரோதியா இருப்பேன். நம்ம விரோதிக்க வேண்டாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து இருக்கும். உங்க சத்துருக்களை என்ன செய்யணும்? சிநேகிக்கணும். நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் பார்த்துக்கிறேன், கர்த்தர் பார்த்துக்கிறேங்கிறார். பழி வாங்குதல் எனக்குரியது. நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது. நமக்கு சில வேளைகளில் பல விதமான எதிர்ப்புகள், மறைமுகமான எதிர்ப்புகள் இருக்கும். பிசாசனுடைய எதிர்ப்புகள் இருக்கும், சத்துரு சாத்தானுடைய எதிர்ப்புகள் இருக்கும், மனுஷனே எதிர்பார்ப்பான், நமக்கு தெரியாது. பல போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, அவைகளின் மத்தியிலே உங்களுக்கு சத்துருவாய் இருக்கிறவர்களுக்கு அவர் சத்துருவாய் இருப்பார். உங்களுக்கு எதிரியாய் இருக்கிறவர்களுக்கு அவர் எதிரியா இருப்பார். உங்களை பகைக்கிறவர்களுக்கு அவர் பகையா இருப்பார். அவர் பார்த்துப்பார். சொல்லுங்க. நம்ம போய் சண்டை போடணும்னு இல்லை, கர்த்தர் பார்த்துக்குவார். அவர் என்ன செய்யணுமோ அதை செய்வார். நீங்க வேண்டானாலும் செய்வார். அவர் செய்வார். பல சூழ்நிலைகளில் நம்ம சில வேளைகளில் சோர்ந்து போயிடுவோம். சத்துருடைய எதிர்ப்பு இருக்கும், மனித எதிர்ப்பு இருக்கும். சோர்ந்து போவோமா? சோர்ந்து போக மாட்டோம். சோர்ந்து போவோம். சங்கருக்கு திடீர்னு ஒரு எதிர்ப்பு வந்துருச்சு. அங்கே வண்டி போடக்கூடாதுன்ட்டாங்க. நேற்று கூட ஒருத்தர் பார்த்தேன், ஒரு கட்சிக்காரர் யதார்த்தமாக பார்த்தேன், வாங்க டீ சாப்பிடலாம் அப்படின்னு என்கிட்ட பேசினார். சொல்லிட்டு, தம்பிக்கு அப்படி ஒரு பிரச்சனை போல் இருக்குது. ஆமாம் சார், அதெல்லாம் சரியாக போயிடுச்சுங்க. இவர் ரொம்ப இறக்கம் பாராட்டிட்டாருங்க. அதாங்க அப்படின்னார். சிரிச்சிட்டே, சரி சரி பரவாயில்ல, இப்போ நல்லா ஆயிடுச்சுங்க. கவனிங்க, எதிர்பாராத ஒரு எதிர்ப்பு. இந்த பிசாசு நம்ம மேலே கண்ணா இருப்பான். ஆனால் அந்த சத்ரு, அந்த பிசாசு உங்களை தொடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஆமென். எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனைகள், சத்ருடைய போராட்டங்கள். ஒரு சமயம் ஒரு பிசாசு இயேசு நாமத்தில் இந்த சரீரத்தை விட்டு போகணும். அது சொல்லுது, நீ எங்கேருந்து வந்திருக்க? மலையாளம் தெரியாதவங்க மலையாளத்தில் பேச. ஞான் அவட പാലക്കാട്ടിലെന്ത് ഇവിടെ വന്നു. எதுக்கு വന്നു? இவளை கொண்டு போகிறதுக்கு நான் வന്നു. நான் சொன்னேன், அப்படி நீ வന്നു, ஞான் அங்கே வரும், எங்கள் பாலக்காட்டுக்கு. அதுக்கு கோபம் வந்துருச்சு. நான் பாலக்காட்டுக்கு வர வேணும்னே கோபம் வந்துருச்சு. என்னடா கொண்டு வரோம் அப்படின்ச்சு. மரியாதையை போயிரு, இல்லை நான் என்ன பண்ணுவேன்? பாலக்காட்டுக்கு வருவேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வந்து அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆமென். சீஷர்களுக்கு அதான் கொடுக்கிறார். அவர்களை அழைத்து, பைபிள் வசனம் சொல்லுது, he gave them power and authority. வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்புகிறார். எந்த பிசாசா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சைவனா இருந்தாலும் சரி, அது 1000 வந்தாலும் சரி, நம்ம கூட கர்த்தருடைய தூதனானவர் இருக்கார், கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஒருவனாய் தனித்து நின்று கர்த்தருடைய நாமத்திலே அவனை ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பயம் இருக்கு பார்த்தீங்களா? சில வேளைகளில் ஜனங்கள் சிலர் இன்னும் பிசாசு, ஐயோ அப்படி பண்ணிடுவான். நோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த சத்துருடைய கிரிகள் அழிக்கப்படும். ஆமென். அழிக்கப்படும். எதிர்ப்பின் சக்திகள் முறிக்கப்படும். கர்த்தர் அவனை அவருடைய காலின் கீழ், பாதங்களுக்கு கீழே வைத்து மிதித்தார். அப்படின்னா திருச்சபையாகிய அவருடைய பாதத்தின் கீழ், நாம் தான் அவருடைய திருச்சபை, நம்முடைய பாதத்தின் கீழ் அவனை கொண்டு வந்து விட்டார். ஜெயம் எடுப்பார், வெற்றி பெறுவார், ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயாகில். வாசிங்க. சத்துருக்களுக்கு சத்துருவாயும் நான் சத்துருவுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். சரி, அடுத்தது யாத்ராகமம் 23 அதே பகுதியில் 23 வசனத்தை வாசிங்க. என் தூதனானவர் உனக்கு முன் சென்று என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? கானான்ல இருக்காங்க. இப்ப என்ன சொன்னார்? சத்துருவுக்கு சத்துருவா இருப்பேன், எதிரிக்கு எதிரியா இருப்பேன். அங்கதான் நடத்திட்டு போறேன். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். அங்கதான் கூட்டிட்டு போறேன். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். ஆண்டவர் பாருங்க, சொன்ன வார்த்தைகள் சொல்லிட்டு அவர் அந்த அதே வசனத்தில் முந்தின வசனத்தில் வாசித்தோம். அவருடைய வாக்குக்கு மாத்திரம் என்ன செய்ய? அவருடைய வார்த்தையை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாக. அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் சொல்வதையெல்லாம் நம்ம செஞ்சா போதும், ஆண்டவர் நம் பட்சத்தில் இருப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, அடுத்தது யாத்ராகமம் 23:25 வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அவர் உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். கர்த்தரையே சேவிக்க கட. நீங்க என்ன செய்யணும்? அவரே சேவியுங்கள். இன்னைக்கு காலையில் பில்லியெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஆண்டவரை அறிந்த பிறகு சிலர் எப்படி கர்த்தரை விட்டுட்டு என்னால் முடியல, ஜீரணிக்க முடியல. ஆண்டவர்கிட்ட முட்டி முட்டி அழ வேண்டியதுதான். எப்படிங்க? எப்படி? அவர் செய்த நன்மைகள் எத்தனை, அவருடைய வழிநடத்தல் எப்படிப்பட்டது, ஆண்டவர் எப்படியெல்லாம் நமக்கு கிரியை செய்திருக்கிறார். எப்படிங்க? எப்படி அவரை விட்டு போக முடியும்? எப்படி அவரை விட்டு பிரிய முடியும்? அவரை விட்டு தள்ளிட்டு வேறொன்றை எப்படி ஆராதிக்க முடியும்? தெரியல எனக்கு. ஆனால் துணிகரமாக அப்படி செய்கிறாங்களே, துணிகரமாக செய்கிறாங்களே. எப்படி? உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். ஆண்டவர் தான் எனக்கு, கர்த்தர் தான் எனக்கு, அவரை மட்டுமே நான் சேவிப்பேன். சரி, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். இல்லை, நம்ம பொதுவாக பாஸ்ட் மாதிரிலாம் ஜெபம் பண்ணுறது, ஆண்டவர் இந்த வீட்டின் ஆகாரம், அப்பம், தண்ணீர், எண்ணெய் எல்லாவற்றையும் ஆசீர்வதின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆண்டவர் என்ன செய்கிறாரா? உன்னை காக்கிறது மட்டுமல்ல, முன்னாலிருந்து நான் பின்னால் போய் உன்னை காக்கிறது மட்டுமல்ல, அவருடைய என்னுடைய நாமம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நான் அவர்களை நீ என்னுடைய வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன்னை என்ன செய்வேன்? உன் சத்துருக்கு சத்துருவாயும் உன் விரோதிக்கு விரோதியாக இருப்பேன் சொல்லிட்டு, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா, கர்த்தரை சேவித்தா அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்க குடும்பத்தில் உங்க அப்பத்தையும் உங்க தண்ணீரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ ஒரு பெரிய காரியம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆசீர்வாதம்ங்கிற வார்த்தை எபிரேய மொழியில் பாராக் பாராக் பராக் அப்படின்னா நீல் டவுன், முழங்கால் படிக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம். என்ன, ஒட்டகம் இருக்குது பார்த்தீங்களா? ஒட்டகம்,
அந்த ஒட்டகம் அப்படி முழங்கால் போடும் பொழுது அந்த ஒட்டகத்தின் மேலே ஒரு சேனம் கட்டி இருக்கிற மாதிரி சதுரமாக நீங்கள் ஒருவேளை படங்களில் பார்த்துருப்பீங்க. அது மேலே அது அப்படி முழங்கால் போட்டு இருக்கும் பொழுது நீல் டவுன் பாராக் அப்படி இருக்கும் பொழுது சரக்கு ஏற்றுவாங்க, லோடு ஏற்றுவாங்க. எப்போ? அது முழங்கால் போடும் பொழுது. பாராக் பாராக். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம போய் ஜெபிக்கும் பொழுது, முழங்கால் படியிடும் பொழுது, முழங்கால் படிவிட முடியலன்னா பரவாயில்ல, தாழ்த்தும் பொழுது நம்ம மேலே ஆசீர்வாதத்தை லோட் பண்ணுறாரு, ஆசீர்வாதத்தை நிரப்புறாரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு கண்டிப்பாக செய்வார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ கட்டாயம் ஆண்டவர் செய்வார், அற்புதத்தை செய்வார். எனக்கு தெரியும். இந்த அம்மா இப்போ சொன்னாங்க, பாஸ்டர் அன்னைக்கு ஸ்ரீலங்கன் கேம்ப், யாருன்னே தெரியாது, போய் பார்த்தா படுத்த படுக்க. இந்த அம்மா விட மாட்டேங்கிறாங்க. வாங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன், எந்திரிச்சு கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி 2வது முறை போகும்போது போய் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் தளிக்கு வந்திருப்பீங்க, தளிக்கு வர்றதுக்குள்ளே எந்திரிச்சு நடந்துட்டார். அடுத்த வாரம் வர்றாராம் சபைக்கு. அம்மா சொன்னாங்க. ஆமே, ஆண்டவர் கேன்சரை சுகமாக்குறாரு, பயங்கர செய்வனை கட்டு பேய் பிசாசு பிடியிலிருந்து விடுதலை தர்றாரு, படுத்த படுக்கையில் இருக்கவங்கள கர்த்தர் விடுவிக்கிறார், சுகமாக்குறாரு. இன்னைக்கு சொல்கிறாங்க வந்தோடனே, பாஸ்டர் அடுத்த வாரம் வர்றாரு. அவர் நடக்க முடியாதவர், கை காலெல்லாம் முடக்கவாத மாதிரி அப்படி படுத்திருந்தார், எந்திரிக்க முடியாது சரியா. ஆண்டவர் நடக்க வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டம்மா என்கிட்ட ஒரு காரியம் சொன்னாங்க, நானும் கவனித்தேன். பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, ஆண்டவர் எவ்வளோ அற்புதத்தை செய்கிறார் தெரியுமா? ஏங்க முடியாதுன்னு சொல்லிடலாங்க, முடியாதுன்னு சொல்லிடலாம். உங்களுக்கு அற்புதம் செஞ்சுருக்காரா? ஆமே. உங்களுக்கு அற்புதம் செஞ்சுருக்கிறாரா? ஆமே. எனக்கு ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஒட்டஞ்சத்திரம் ஹாஸ்பிட்டலில் சீனியர் டாக்டர் பார்த்துட்டு, உங்களுக்கு நடக்க முடியாது, ஆப்ரேஷன் பண்ணிட்டா நீங்கள் என்னவாயிருவீங்க, படுத்த படுக்கை ஆயிடுவீங்க, எந்திரிக்கவே முடியாமல் ஆகிரும். இதை கேட்கும்போது எப்படி இருக்கும்? அதிர்ச்சியாக இருக்குமா இருக்காதா? எக்ஸ்ரே ஃபிசியோதெரபிஸ்ட்டை காட்டுறேன், தெரிஞ்ச தம்பி தான். ஐயோ சார் இப்படி வரவே கூடாதே, உங்களுக்கு வந்துருச்சு ரிசல்ட்டு. எக்ஸ்ரே வச்சு ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே எத்தனையோ இருக்கு, நான் ஜெபம் பண்ணுறேன், நீர் அற்புதம் செய்வீர். ஜெபம் பண்ணோம், கர்த்தர் தொட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வரைக்கும்
நம்ப மாட்டீங்க, ஒரு சின்ன கடுகளவு கூட பெயின் இல்லை, வலி இல்லை. இன்றைக்கும் நான் நல்லா நடந்துகிட்டு இருக்கேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்கள் வேண்டிக் கொண்டு எனக்கு இது நடக்கணும்னு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். செய்யாமல் விட மாட்டார். கண்டிப்பாக அற்புதத்தை செய்வார். விடுதலை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார். அதான் நம்முடைய கர்த்தர். ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் அப்படிங்கிற தேவ மனுஷன் மரித்தவங்களை கூட உயிரோடு எழுப்பியிருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அவர் ஜெபிக்க சொன்னால் ஸ்டமக் பெயின், முடியாத தீராத வலினா ஒரு குத்து வரோம். குத்துனா கொஞ்சம் வலிக்க கூட செய்யுமாம்மா, அதோட வயிற்று வலி போயிருமா. நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஹிப் பெயின் இது மாதிரி இருக்கும். இயேசுவின் நாமத்தில் அப்படி ஒரு தட்டி ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். ஆமென். ஒரு சிலர் அப்படி அடித்து ஜெபம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆமென். தெரியும் எனக்கு. நல்லாகுதா இல்லையா? ஜெபம் பண்ணியிருக்கீங்களோ? ஆமாம். ஏங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்காருங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்காரு. விருதாவா இல்லை, சும்மாவா சேவிக்கிறோம் இல்லை, என் கூட இருக்கிறாரு. முன்னால போகிறவர் என் பின்னால காக்கிறவராக இருக்காரு. என் கூட இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கள்லாம் என்னவாகணும்னா, என்னவாகணும், பேசிட்டு இருக்கும் பொழுதே ஒருத்தட்ட உங்களுக்கு சுகமாயிடுச்சுங்க இயேசு நாமத்தில் அப்படின்னா சுகமாயிடணும். யாரு பாஸ்டர்? நீங்கள் அதுக்குன்னே இருக்கீங்க பாஸ்டர். இல்லை, ஆண்டவர் செய்வார். கர்த்தர் செய்வார். செய்வார், செய்ய மாட்டாரா? ஆமென். ஆண்டவர் நிச்சயமா அற்புதம் செய்வார். சில வேளையில் மற்ற சர்ச்சிலேருந்து வருவாங்க, வந்துட்டு பிசாசு தொந்தரவு பாஸ்டர் ஏன் உங்கள் பாஸ்டர் நல்லா ஜெபம்னா போங்கன்னாலும் கேட்க மாட்டாங்க. இல்லைங்க, நீங்கள் வாங்க. அப்படி கூப்பிட்டது தான் ஹாஸ்டலில், நம்ம முந்தி ஒரு ஹாஸ்டல் இருந்துச்சுல, அந்த ஹாஸ்டலில் நைட்டு 12 மணிக்கு வெள்ளை சேலை கட்டிட்டு ஒரு அம்மா வருவாங்க. அந்த ஹாஸ்டலில் இருக்கிற அம்மா சீஃப் குக்கு. அந்த அம்மா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நான் சொல்கிறேன், உங்கள் பாஸ்டர் நீங்கள் வாங்க ஐயா. சரின்னு போய் ஜெபம் பண்ணேன். அதுக்கு பிறகு என்ன பண்ணால், வெள்ளை சேலை கட்டிட்டு ஒரு அம்மா அங்கே வருது. ஹாஸ்டலில் விசிட் பண்ண வர்றாங்க. பேய் எப்படிலாம் ஜெபம் பண்ண கூப்பிட்றாங்க. நைட் 12 மணிக்கு வாங்க பாஸ்டர். எங்கிட்ட இப்போ காரும் இல்லை, வண்டியும் இல்லை, சைக்கிள் எடுத்துகிட்டு வர்றேன். தனியாக தான் வந்தேன். ஜாலியாக அப்படி பாடிட்டே வர்றேன். வந்தால் அந்த வெள்ளைக்கால சேலை, நான் வந்தோடனே அந்த அம்மா வரல, பிசாசு வரல. கூட்டங்க, பயங்கர கூட்டம். எல்லாரும் இந்த கையை நீட்டி என்ன வேணும்னு கேட்குறாங்க. என்ன வேணும்ல, என்ன வேணும்னு கேட்குறாங்க. என்ன வேணும்னு கேட்குறாங்க. எல்லாரும் கூத்துறோம், ஒரே கூட்டம். அந்த கூட்டம் வந்திருந்தாலே இடம் பிடிக்காது. அற்புதத்தை தான் பார்க்குறான். நல்லாயிடுச்சு. அந்த வெள்ளை சேலை கட்டின பிசாசு போயிடுச்சு. நைட் 12 மணிக்கு வந்தேன். நாய் கூட தூங்கிட்டு இருக்குது. இயேசு நாமத்தில் ஜெபம் பண்ணோன்னா ஓடிடுச்சு. ஆனால் அந்த ஹாஸ்டலில் ஒரு பிள்ளை, ஜானகின்னு ஒரு பிள்ளை, மணலாருங்கிற எஸ்டேட்டில் வந்த பிள்ளை. அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு அடுத்த நாள், இல்லை அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ண வாங்கன்னாங்க. என்னன்னு மட்டும் அந்த பிள்ளை புரண்டு அழுது. ஏன் நான் பாத்ரூமுக்குள்ளே போகும்போது, ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போகும்போது ஒரு ஆள் குதிச்சது மாதிரி இருந்துச்சா, தொண்டை பிடிச்சி அமைக்கிடுச்சு பிசாசு. அது பயங்கரமாக ஆடுன்னு ஆடிச்சு. தம்பிக்கெல்லாம் ஞாபகம் இருக்குமா என்னமோ தெரியல. அப்போ அந்த பெரிய வீட்டில் நம்ம இருக்கிறோம், சின்ன பையனாக இருப்பீங்க. அப்புறம் ஜெபம் பண்ணோம். அந்த ஜானகிங்கிற பிள்ளைக்கு விடுதலை கிடைச்சிச்சு. ஆமென். நானும் நீங்களும் ஆராதிக்கிற கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், சத்துரு சாத்தானுடைய கிரிகளை அழிக்கிறவர். எப்படிப்பட்ட பிசாசா இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே
போகும்படி கட்டளை கொடுக்கும்போது அது ஓடி போகும். ஆமென். விடுதலை கொடுக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். என்ன வசனம்? 25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் குடும்பத்தில் உள்ள அப்பத்தை ஆசீர்வதிக்கிறார், தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். சரி, அடுத்தது 23, 25 அதே வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே இல்ல சேவிக்க வாசிங்க. அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆசீர்வதிக்கிற மட்டும் இல்ல, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க பாருங்க, இந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு போறதில்லை. இப்போ என் சரீரத்தில் ஒருவேளை வியாதி இருந்தா அந்த வியாதியை என்னை விட்டு விலக்குவேங்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ 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 நாளைக்கு இல்லை, விலக்குவார இல்லை, நான் இல்லைங்க, கர்த்தருடைய வார்த்தை. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன்னை விட்டு விலக்குவேன். ஆமென். ஏங்க, எத்தனை பேருக்குங்க அற்புதம் நடக்குது? சீரியஸ் கேஸுக்கு கொண்டு வந்து வைப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க, ட்ரிப்பெல்லாம் போயிட்டு இருக்கு. நான் திட்டியிருக்கேன், ஏங்க எதுக்குங்க வந்தீங்க? இல்லைங்க, அவன் கூட்டிட்டு வந்த ஒரு ரவுடி பையன். அவன் சொல்றான், அண்ணா எனக்கு தெரியும் அண்ணா. அவன் சொல்றான், அண்ணா நீங்க ஜெபம் பண்ணுங்க சுகமாகும். அவன் என் விசுவாசத்தை ரைஸ் பண்ணி விடுறான் பாருங்க. தம்பி, நான் சொல்றதை கேளுங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரிப்பெல்லாம் போயிட்டுருக்கு, எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. தயவுசெய்து நான் சொல்கிறேன், ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படி வரக்கூடாது, போங்க. இல்லைண்ணா ஹாஸ்பிட்டலில் முடியாதுன்ட்டாங்க, கோயம்புத்தூர் கொண்டு போங்கன்ட்டாங்க. அப்படியா? சரி, கோயம்புத்தூர் கொண்டு. இல்லைண்ணா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சகாயம் பிரதருக்கு அந்த பையனை தெரியும், மோகன் தெரியுமில்ல? அந்த நம்ம ஸ்டீபனுடைய தம்பி, அவரு இறந்துட்டார். சகாயத்துக்கு தெரியும், மோகன், அந்த தம்பி பேர் மோகன். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எப்படி இருக்கும்? குழந்தை தலையெல்லாம் தொங்கி இருக்கு, கொண்டு வந்துட்டான். ரொம்ப உருக்கமாலாம் நான் ஜெபம் பண்ணேன்னு சொல்லலை. இயேசு நாமத்தில் இந்த குழந்தை நல்லாகணும், சுகமாகணும் அப்படின்னு ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். அவனுடைய நண்பனுடைய குழந்தை, அது அவனுக்கு குழந்தை இல்லை, நண்பனுடைய குழந்தை. போயிட்டாங்க. அடுத்த நாள் சாயங்காலம் குழந்தைய கொண்டு வராங்க. குழந்தை சும்மா அப்படியே நல்லா இருக்குது, அப்படியே கீழே போட்டாங்க தரையில். இங்கே தான் சுகமாச்சு. அவங்க கர்த்தரை அறியாதவங்க, ஆமாம் இயேசுவை அறியாதவங்க, கிறிஸ்தவங்க அல்ல. குழந்தைய கீழே போட்டாங்க, இங்கே தாங்க சுகமாச்சு. ஆமென். ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். நமக்கு பலவீனம் வரலாம், வரும். சுகவீனங்கள் வரலாம், வரும். வசனம் சொல்லுது வரும், பலவீனம் வரும், வியாதி வரும். அதை உன்னிலிருந்து உன்னை விட்டு விலக்குவேன்னு சொல்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பா விலக்குவார். உங்க வியாதி விலகி போயிடும். உங்களில் அது நிலைத்திருக்க ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். உங்களில் அது தங்கி இருக்க அனுமதிக்க மாட்டார். உங்களை அதை பிடித்திருப்பதற்கு அனுமதிக்க மாட்டார். உங்களை அதை தாக்குவதற்கு அனுமதிக்க மாட்டார். என் சரீரம், உங்க சரீரம் தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கக்கூடிய ஆலயம். ஆகவே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் தான் என்னுக்குள்ள தங்கி இருப்பார், என்னை ஆட்கொள்ளுவார். வியாதி இல்லை, ஆண்டவர் அதை மாற்றி போடுவார். டாக்டர் சொல்லலாம் முடியாது இப்படிதான், நோ நோ நோ, ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறவர். ஆமென். மனுஷனுடைய வார்த்தை. டாக்டர் நான் போக வேண்டாம்னு சொல்லலை, கண்டிப்பாக போங்க, நானே சொல்லுவேன், அது வேற. ஆனால் நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருத்தர் உண்டு.
கடைசியாக முடியலைன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் விலகி போயிடலாம் முடியாதுன்னு, ஆனால் ஒருத்தர் மாத்திரம் என் பக்கத்திலே நின்றுட்டு இருப்பார். ஆமென். எல்லாரும் விலகி போயிடலாம், ஆனால் ஒருத்தர் மட்டும் என் பக்கத்தில் நிற்பார். ஏன்? அவர் தான் இப்போ பார்த்தேன் பார்த்தீங்களா, என்னுடைய நாமத்தை அவருடைய உள்ளத்தில், அந்த நாமம் உள்ளவர் என் பக்கத்திலே நின்றுட்டு இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அதுக்கு இது கர்த்தருடைய வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க. வியாதியை என்னிலிருந்து விலக்குவார். வியாதி என்னிலிருந்து விலகி போய்விட்டது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். சொல்லுங்க எல்லாரும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென், ஆமென். சரி, கடைசியா முடிக்க போறேன். யாத்ராகமம் 23:26. கற்பம் விழுகிறதும் கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். உன் ஆயுசு நாட்களை. அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறாரு. வியாதி என்னை விட்டு விலக்கிறாரு. வியாதி போயிட்டாலே நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு எனர்ஜி தான். இப்போ கடைசியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, என்னது வாசிங்கம்மா? கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் வீட்டில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். உன் ஆயுசு நாட்களை எல்லாம் தலையில் கை வச்சு சொல்லுமா, என் ஆயுசு நாட்களை கர்த்தர் பூரணப்படுத்துவார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு பிஇடி ஒரு ஆசிரியர், ட்ரில் மாஸ்டர், ஒரு நாள் வந்தார். வந்து அழுதார். நான் அவரை முன்ன பின்ன பார்த்ததில்ல. சிஎஸ்எஸ் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு இருந்தவர் வந்தார், அழுதார். என்னையா சொல்கிறீங்க? பேச முடியல, அழுதுகிட்டே இருந்தார். சொல்லுங்கய்யா. அப்போ சொன்னார், ஐயா எனக்கு போன் கேன்சர், எலும்பில் கேன்சர், நெஞ்சில் அப்படியே பெருசாக இருக்கும். காட்டினார். சர்ச்சில் ஏதாவது விசேஷம் வந்தால் நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன், எச்சலையெல்லாம் போய் எடுப்பையா, ஆண்டவர் எனக்கு சோம் தரணும்னு எடுப்பேன். அப்படியாயா? ஒரு பெரிய ஊழியக்கார்ட்ட போனேன். பேரெல்லாம் கேட்காதீங்க, சொல்ல மாட்டேன், சொல்லவும் கூடாது, அது நமக்கு தேவையில்லை. அந்த ஊழியக்கார் சொல்லிட்டார், 2-3 மாதம் தான் நீங்கள் செத்து போயிடுவீங்கன்ட்டார். சிரிச்சுட்டு சொன்னேன். அப்படி அந்த ஊழியக்கார் பேரை சொல்லி சொன்னார். நான் சிரிச்சுட்டே, அப்படியா? நான் சொன்னேன், நீங்கள் சாக மாட்டீங்க, 3 மாதத்தில் சாக மாட்டீங்க, அநேக ஆண்டுகள் பல வருஷம் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க. மழைன்னு அழுதாருங்க, பயங்கரமாக அழுதார். நம்ம சர்ச்சுக்கு கொஞ்ச நாள் வந்தார். இந்த பக்கம் ஷெட்டெல்லாம் போட்டிருப்போம். அப்போ ரொம்ப ஆண்டுகள் இருந்தார் உயிரோடு. என்னை பார்க்கும்போதெல்லாம் அடிக்கடி நம்ம சர்ச்சுக்கு வருவார். ஐயா நான் ரெகுலராக அப்பப்போ வருவேன் கண்டிப்பாக அப்படின்ட்டு வருவார். வீட்டுக்கு வருவார். அவர் மகனை படிக்க, அவர் மகன் இன்னைக்கு ரெவரண்டு சிஎஸ்ஐ ரெவரண்ட், எங்கள் வீட்டுக்கு அனுப்புவார். பாபுகான் ஸ்ட்ரீட்டில் இப்போ இருக்கேன், அங்கே வருவான். பாருங்க, ஒரு வேளை தீர்க்க தரிசனம் சொல்கிற ஊழியக்காரர் கூட சொல்லலாம், பெரிய ஊழியக்காரர் சொல்லலாம், டாக்டர் சொல்லலாம், உனக்கு இப்படி நடக்கும், உன் ஆயுசு நாள் குறையும் அப்படின்னு, நீ செத்து போயிடுவேன்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா பார்த்தீங்களா, உங்க வீட்டு காரியத்தில் ஒழுங்கு பண்ணு, எப்படி இருக்கும்? தீர்க்கதரிசனம் சொல்லிட்டான். அவன் அப்படி போனவன சோறு பொறுமா திரும்பி அழுதான் பாருங்க. போனவன் போடான்ட்டு, நான் சொல்றேன் போ. எங்க சொன்ன நடக்குமா நடக்காதா? நான் சொல்றேன், தீர்க்கதரிசி சொன்னதையும்
மாற்றுகிறவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். யாரு எந்த பெரிய டாக்டர் சொன்னாலும் அதை மாற்றுகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவன் முத்தத்துக்கு போறதுக்குள்ள திருப்பி போனா அவன் சுவர்புறமாய் அழுதான் பாருங்க. வந்து வசனம் சொல்லுது 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உன் ஆயுசு நாட்கள் பூரணப்படுத்துவேனா. நல்ல நீடி ஆயுள தருவேன், பூரணப்படுத்துவேன். அது ரொம்ப அர்த்தமுள்ள வார்த்தை. ஒரு வசனம் வாசிப்போமா? பூரணப்படுத்துகிறது எப்படின்னு வாசிங்க. ஆதியாகமம் 35:28 வாசிங்க. யாருங்க? ஈசாக்கு விருத்தாப்பியம். ஈசாக்கு யாரு? ஆபிரகாமுடைய மகன். ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி. பூரண ஆயுசு உள்ளவனாகி. யாரு? ஆபிரகாம் மகன் ஈசாக்கு. அவன் விருத்தாப்பியனும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி. பூரண ஆயுசு உள்ளவனும் ஆகி 180 வருஷம் ஜீவித்திருந்து. எத்தனை வருஷம்? நம்ம 80 வருஷம் டச் பண்றது பெரிய. அது இப்போ டிவிலலாம் சொல்றாங்க, கேன்சர் வருது, அது வருது, இது வருது, பயங்கரமாக வியாதி வருது. சின்ன வயசில் நிறைய பேர் சாகுறாங்க, ஹார்ட் அட்டாக் வரதெல்லாம் சொல்கிறாங்க. நம்மளும் ஞானமாக இருக்கணும். டாக்டர் சொல்கிறார் கொழுப்பு சாப்பிடாதீங்கன்னா, அவர் சொல்லிட்டு நான் கர்த்தருடைய நாமத்தில் கொழுப்பு சாப்பிடுவேன்னா கொழுப்பு அடைச்சிடும். புரியுதா? நம்ம கவனமாக இருக்கணும். கர்த்தர் சொல்கிறார், ஆண்டோடைய வார்த்தை, உன் ஆயுசு நாட்களை. எத்தனை வயசு இருந்தானா? நமக்கு 180 வயசு வேணுமா? கொடுத்தா கூட ஆண்டவரே சூரியனுக்கு கீழே தோன்றதெல்லாம் மாயாக இருக்குது, எப்படி தான் வாழ்கிறது எல்லாம். இந்த வயசாக சொல்லணும், ஐயா எனக்காக ஜோம் பண்ணுங்க. எதுக்காகம்மா ஜோம் பண்ணு? என்னை எடுத்துக்குங்கன்னு ஜோம் பண்ணுங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு கிட்டத்தட்ட 80-85 வயசு இருக்கும். எடுத்துக்கங்கன்னு அப்படிலாம் ஆண்டவர் எடுக்க மாட்டார். அவர் சுத்தப்படி தான் எடுப்பார். எப்போ அவருக்கு வேணுமோ எடுத்துக்குவார். நீங்கள் நினைக்கிற மாதிரி எடுத்துக்கங்கன்னு எடுத்துக்க மாட்டார் அப்படிம்ப. நம்ம சொல்லுவோம் ஒரு 85 வயசு போதும்னு. வசனம் சொல்லுது 100 பாருங்க, பூரண ஆயுசை கொடுக்கிறவர். இன்னொரு வசனம் வாசிப்போமா? ஆதியாகமம் 25:8 வாசிங்க. பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும். எப்படிங்க ஆபிரகாம்? அப்படி நல்ல நரை வயதிலும். என் முடி எப்படி இருக்கு? நர வயசு தானே? நர வயசா? இன்னும் நரைக்கணும். தங்கச்சி போதாதையா, நல்ல வயசு எனக்கு. நான் கிழவன்தான், அது வேற. ஆனால் நரை வயது யாரு? ஆபிரகாமுக்கு. முதிர்ந்த பூரண ஆயுசிலும். முதிர்ந்த அப்படியா வருது? முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து. போதும். பூரண ஆயுசு. பார்த்தீங்களா? ஆபிரகாமுக்கு பூரண ஆயுசு, ஈசாக்குக்கு பூரண ஆயுசு. அப்புறம் யாருக்கு? அப்புறம் யாருக்குன்னு கேட்குறேன். பைபிளை விட்டுருங்க. அப்புறம் யாருக்கு? அப்படி சொல்லுங்க. எனக்கு, எங்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, எல்லாத்துக்கும் எப்படி? பூரண ஆயுசு. விசுவாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை சொந்தமாக்கி கொள்ளுவோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுவோம் விசுவாசத்தோடு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொந்தமாக்கி கொள்ளுவோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆமென். பயப்படாதீங்க. உங்க ஆயுசு நாட்கள் என்ன செய்வார்? பூரணப்படுத்துவார். வியாதி உங்களை விட்டு, அப்பத்தையும் தண்ணீரையும் எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வார். முன்னால போற கர்த்தர் உங்களுக்கு பின்னால் இருந்து உங்களை காக்கிறவர். அவர் பார்த்துக்குவார். ஏன்னா அவருடைய உள்ளத்தில் அவருடைய நாமம் இருக்கு, யாவே நாமம் இருக்கு. அவர் உங்களை பார்த்துக்குவார். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஆண்டவர் எப்பொழுதுமே என் கூட இருக்கணும். ஆண்டவரே ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு விலகக்கூடாது. என் கூட இருக்கணும், என்னை காத்துக்கொள்ளணும். வியாதி
என்னை பயப்படுத்தக்கூடாது, வியாதி என்னை பலவீனப்படுத்தக்கூடாது. திடீர்னு நமக்கு ஒரு சின்ன ஒரு இது வந்துருச்சுன்னா போதும் இல்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு வலிச்சு, ஒருவேளை இது வேற வியாதியுமா இருக்குமோ, நம்ம விசுவாசம் இல்லை, ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆமென். நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஜெபம் பண்ணி பழகுங்க. இயேசு நாமத்தில் சுகமாக்கும் ஆண்டவர், இயேசு நாமத்தில் சுகமாக்கும். நெஞ்சு வலிக்கிற மாதிரி இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சுகமாக்கும். கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். ஆமென். உங்கள் வீட்டின் ஆகாரம், அப்பம், தண்ணீர், எண்ணெய் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஒரு பூரண ஆயுளை கொடுப்பார். ஆமென். நம்ம இருதயத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணுமா? ஒரு நிமிஷம் கூட இல்லை, சும்மா ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எல்லாம் எனக்கு பூரண ஆயுசை தார். எல்லாம் வாயிலிருந்து கேட்போமா? கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே, எனக்கு பூரண ஆயுசை தார். என் பிள்ளைகளுக்கு பூரண ஆயுசை தார். பேர பிள்ளைகளுக்கு பூரண ஆயுசை தார். நான் வாழ்ந்திருக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென். பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, அப்படியே உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, யாரிடத்தில் போவோம்? உம்மை விசுவாசிக்கிறோம், நீரே நடத்தும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நம்ம அன்றைக்கி அந்த பிளேட் வாங்க வந்திருக்கோம். உங்கள் பேர் பாருங்கள், நாங்கள் பிளேட் வாங்கும்போது சொன்ன பார்த்தீங்களா, வரணுன்ட்டு இருந்தார். அவர் வீட்டில் வந்திருக்காங்களா? வெரி குட். ஸ்தோத்திரமா? ஸ்தோத்திரம். சரி, கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். நம்ம சர்ச்சுக்கு அன்றைக்கி பிளேட் வாங்கும்போது அவங்கள்ட்ட தான் போய் வாங்கினேன். அப்போ தான் என்கிட்ட பேசினாங்க. சர்ச்சுக்கு ஒரு தடவை வர்றேன்னாங்க, வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அம்மாவுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் உங்களோடு, நம்மோடு, நம்ம குடும்பத்தோடு இருந்து ஆச்சரியமாய் அற்புதமாய் நம்முடைய குடும்பத்தை நடத்துவார். ஆமென். இந்த வார்த்தைகள் கேட்ட, இந்த செய்தியை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செய்தியின்படியே, இந்த தேவனுடைய வார்த்தையின்படியே நடப்பதாக என்று நான் சொல்லி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென். நம்ம எழுந்து ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று காணிக்கை. மழைகளை பிரிப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழச் செய்வீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன், கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன், வெறும் கோளும் கை இரு பரிவாரமா உம்மாலன்றி இது யாரால் கூடும், வெறும் கோளும் கை இரு பரிவாரமா உம்மாலன்றி இது யாரால் கூடும், ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே, காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், குறைவின்றி நடத்துவது நிச்சயமே, கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே
சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மனமகிழ்ச்சியான ஆராதனை நாளுக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீர். சபையிலும் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருந்தீர். ஆண்டவரே, உம்மை குறித்து நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களை தொட்டு சொஸ்தமாக்கினீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். வியாதியை அவர்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் மனதுருகி ஒவ்வொருவர் மேலும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய கரத்தை வைத்து, காயப்பட்ட கரத்தை வைத்து, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமாக்குவீராக. சுகம் உண்டாகட்டும். பலவீன நீங்கி பலத்தை ஆண்டவரே அவர்களுக்கு கட்டளையிடும். சுகம், ஆரோக்கியம், பலன் உண்டாகட்டும். உம்முடைய வார்த்தையின்படி நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவீராக. சத்துருடைய போராட்டத்திலே சாத்தானுடைய கட்டில் இருக்கிற மக்களுக்காக நான் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அதனுடைய கிரிகள் அழிக்கப்பட்டு போவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும். விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். உம்முடைய பலத்தால் இடைகட்டி கொள்ளுவீராக. இதுவரைக்கும் எங்கள் சபையிலே உலாவி கொண்டிருந்த கர்த்தர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு எப்பொழுதும் கூட இருந்து நடத்துவீராக. குடும்பங்களை ஆசீர்வதியும். அப்பம், தண்ணீர், எண்ணெய் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். குறைவில்லாமல் உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு பூரண ஆயுளை தந்து பாதுகாத்துக்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளுக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த தசமமாக காணிக்கைகளுக்காக, ஸ்தோத்திர காணிக்கைகளுக்காக, பொருத்தனை காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவைகளுக்குரிய பிரதிபலனை நான் அல்ல, கர்த்தரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நிறைவான ஆசீர்வாதத்தை தாரும். நிறைவான ஆசீர்வாதத்தை தாரும். இந்த இடத்தை விட்டு, சபையை விட்டு தம்முடைய அவருடைய வீட்டுக்கு போகும் பொழுது சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, மன நிறைவோடு கூட, திருப்தியோடு அவருடைய இல்லங்களுக்கு போக கிருபை செய்யும். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நீர் அருளும் சந்தோஷமும், நீர் தரக்கூடிய சமாதானமும், உம்முடைய பிரசன்னமும், உம்முடைய பாதுகாப்பும் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். துதி, கனம், மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறேன். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.